நாம் தமிழர் விசஸ் திராவிட இயக்கம். இப்போ தமிழகத்தில் பெரிய சர்ச்சையாகி வரக்கூடிய அரசியல் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றியதுதான். பெரியார் ஆதரவாளர்கள் சீமானுக்கு பெரிய அளவில் விளம்பரம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு. சீமானுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டு வருது. குறிப்பா பெரியார் குறித்து சீமான் முன்வைக்கக்கூடிய விமர்சனம், அந்த விமர்சனமே தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தவர் என்று ரெண்டு பேரும் இரண்டு எதிரெதிர் முனையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை ஒரு பகுத்தறிவாதி மட்டும் கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தவர். அதே நேரத்தில் அவர் வாக்குகளை சேகரிக்கவோ அல்லது பதவியை தேடியோ பிரச்சாரம் செய்தது கிடையாது. தனக்கு தெரிந்தவற்றை புரிந்தவற்றை கடுமையான வார்த்தைகளால் பிரச்சாரம் செய்தார். பெரியாரிடம் ஒருவர் கடவுள் உங்கள் முன்னாடி தோன்றினால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதுக்காக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு ஒளிவுமறைவு இல்லாமல் சொன்னவர் தான் பெரியார். பெரியார்கிட்ட முரண்பட்டு அண்ணா தனியே போயிட்டு திமுகவை தொடங்கும் போது ரெண்டு பேருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. சில வார்த்தைகளால் இருவரும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டாங்க. அதே நேரத்தில் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு தான் தன்னுடைய கொள்கையை அறிவித்தார். பெரியார் கொடுத்த கசப்பு மருந்தை தேன் தடவி தரப்போகின்றேன் அப்படின்னு சொன்னார். அதன்படி வந்ததுதான் சுயமரியாதை திருமண சட்டம், இடஒதுக்கீடு எல்லாமே. பெரியார் திருக்குறளை விமர்சித்தார், சிலப்பதிகாரத்தை விமர்சித்தார் அப்படின்னு சீமானுடைய வாதம். திருக்குறள் இருக்கக்கூடிய சில குறள்கள் வள்ளுவர் வாழ்ந்த காலத்தின் சூழலுக்கு ஏற்ப எழுதப்பட்டவை. அதை பெரியார் விமர்சித்திருக்கலாம், இல்லாட்டி விமர்சித்திருக்காம போகலாம். அது கடுமையான வார்த்தைகளில் இருந்தால் அது பெரியாருடைய ஸ்டைல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இறைமாட்சி, மனைமாட்சி, இல்லறம், அமைச்சு, அரண், படை, ஒற்று, வரி விதிக்கும் முறை, பழிக்கு நாணுதல், புறங்கூறாமை, பொய் சொல்லாமை அப்படின்னு அவர் டீல் செய்யாத சப்ஜெக்டே கிடையாது. உலகில் எந்த புலவரும் இப்படி விளக்கியதே கிடையாது. அதனால தான் அவர் தமிழ் இனத்தின் மாபெரும் அடையாளமாக இருக்கின்றார். அதனால தான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு தமிழர்கள் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையில் நானுடை பெண்ணே பெருமிடத்து என்கிற குரலை சீமானை ஏற்க மாட்டார் அப்படிங்கிறதான் நினைக்க தோன்றுது. பெண்கள் சொல்லும் வேலையை செய்து ஆணாக இருப்பதை விட பெண்ணாகவே இருந்துவிட்டு போகலாம் அப்படிங்கிறதா அது பொருளாக இருக்குன்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு சம உரிமை, சம அதிகாரம், பெண்களுக்கு தலைமை பதவி அப்படிங்கிற கூற்றுக்கு இது முரணாக இருப்பதால் பெரியார் விமர்சித்திருக்கலாம். அதே நேரத்தில் தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை அப்படிங்கிறாரு வள்ளுவர். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தினி பெண் சொன்னால் மழை பெய்யுமா அப்படின்னு பெரியார் கேட்டார். இது அவருடைய கருத்து. தமிழக மக்களுக்கு பெரியாரின் எல்லா கொள்கைகளையும் இருக்காங்க போகிறாங்க, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். குறிப்பாக கடவுள் மறுப்பை எந்த மதத்தினரும் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கல அப்படிங்கிறது வேறு சப்ஜெக்ட். அதே நேரத்தில் பல சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் ஒத்துக்கிறாங்க. அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 1981ஆம் ஆண்டு மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார். அப்போ மைய பேருந்து நிலையத்திற்கு பெரியார் பெயரை சூட்டினார். பெரியார் சீர்திருத்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினார். அவரே கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார். அதே போல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது போகாத கோவில்களே கிடையாது.